அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நாம் அன்னை மரியாவுக்கு மாதம் ஒரு விழா எடுக்கிறோம். அதிலே 4 பெருவிழாக்கள் இருக்கின்றன. அந்த 4 பெருவிழாக்களில் ஒன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நாம் கொண்டாடும் அமல உற்பவி பெருவிழா. அன்னை மேரி புனிதையாக வாழ்ந்தது மட்டுமல்ல, பாவமின்றி வாழ்ந்தது மட்டுமல்ல, அவருடைய தாயின் வயிற்றில் கருவானது முதலே பாவ மாசு இன்றி காக்கப்பட்டார் என்ற மறையுண்மையை கொண்டாடும் விழாதான் அமலோற்பவ பெருவிழா. எனவே இந்த அமலோற்பவ பெருவிழா வரலாற்றிலே மத்திய காலத்திற்கு முன்பே இது காணப்பட்டிருக்கிறது. 1497 திருத்தந்தை 4ஆம் செக்ஸ்டஸ் இந்த திருவிழாவிற்கான தனி ஜெபங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார். 1546ஆம் ஆண்டு திருத்தந்தையின் பொதுச்சங்கம் அமல உற்பவ உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 1708ஆம் ஆண்டு முதல் 9ஆம் கிளமெண்ட் இதனை கடன் திருநாளாக அறிவித்தார். 8/12/1854 9ஆம் பயஸ்
இந்த அமல உற்பவ உண்மையை நம்பிக்கை கோட்பாடாக அறிவித்தார். எனவே கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியாவினுடைய அமல உற்பவம் இத்தகைய வரலாற்றை கொண்டதாக இருக்கிறது. இந்த நன்மைக்கு, இந்த உண்மைக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. பியத்தா என்ற மைக்கேல் ஆஞ்சலோ செதுக்கிய சிற்பம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். சிலுவையிலிருந்து இறக்கிய இயேசுவை அன்னையின் மடியில் பார்க்கிறார்கள். இந்த சிற்பம் அழகான வெள்ளை பளிங்கு கற்களிலே செதுக்கப்பட்ட பிறகு திருத்தந்தை இறையியலார்களை அழைத்து இதில் ஏதாவது குற்றம் இருக்கிறதா என்று கேட்டாராம். ஒரு சில அறிஞர்கள் இதிலே சிற்ப குற்றம் ஒன்றுமில்லை, ஆனால் பொருள் குற்றம் இருக்கிறது என்று சொன்னார்களாம். என்ன பொருள் குற்றம் என்று கேட்டிருக்கிறார். தாய் மகனை விட இளமையாகவும் தாய் மகனை விட அழகாகவும் இருக்கிறார் என்று சொன்னார்களாம். அப்பொழுது திருத்தந்தை கலைஞரிடம் கேட்டார், மைக்கேல் ஆஞ்சலோவிடம், அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் சொல்வது சரிதான், ஆனால் தாய் ஏன் மகனை விட இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறார் என்றால், எங்கு பாவம் இல்லையோ அங்கு இளமையும் அழகும் நிரம்பியிருக்கும் என்று சொன்னாராம். அதே சமயம் மகன் ஏன் அசிங்கமாகவும் வயதில் மூத்தவராகவும் தாயை விட இருக்கிறார் என்றால், அவர் உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்த காரணத்தினால் அவர் அசிங்கமாகவும் வயதிலே முதிர்ந்தவராகவும் காணப்படுகிறார் என்று சொன்னாராம். எனவே எங்கு பாவம் இல்லையோ அங்கு இளமையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் காணப்படும். எனவே அமல உற்பவம் என்பது அன்னை மரியாவினுடைய ஒரு சிறப்பான வாழ்வு பண்பு. அதே சமயம் அதிலிருந்து நமக்கு என்ன செய்தி வருகிறது என்றால், தனிப்பட்டவர்கள் தனிப்பட்ட விதத்தில் புனிதத்தை அடைவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்று பார்க்காமல் கிறிஸ்தவம் சமூகம் முழுவதும் சிறந்த புனிதத்துவத்தை அடைய வேண்டும் என்பதாகும். இரண்டாவதாக, அன்னை மரியாவினுடைய தொடர் அருள்நிலையாக இருந்தது. ஆனால் நம்மை பொறுத்தளவில் நாம் பாவத்தில் கருவுற்று பாவத்தில் பிறந்தாலும் கூட திருமுழுக்கிலே அந்த பாவம் கழுவப்படுகிறது, பிறப்பு நிலை பாவம் கழுவப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு தனிப்பட்ட பாவங்களால் நாம் பாவிகளாக மாறிவிடுகிறோம். நம்முடைய தொடக்க நிலையை இழந்து விடுகிறோம். அன்னை மரியாவைப் போல தொடக்க அருள்நிலையை தொடர் நிலையாக காப்பாற்றிக் கொள்வோம். மரியே வாழ்க. புனித மரியே, இறைவனின் புனித
இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது ASW ரிலையபிள் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் திரு அந்தோணி ஞானசேகர் அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மரியன்னை, உங்கள் வாழ்க்கையில் அவங்களை எப்படி பார்க்குறீங்க? நான் இளமை வயசுலேருந்தே நான் சொல்ல வேண்டும்னு ஆசைப்படுகிறேன். மரியன்னை எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் என் வாழ்வில். என்னுடைய படிப்பு காலத்திலும் வேலை செய்யும் காலத்திலும் மரியன்னையை நான் எப்போதுமே வணங்கிவிட்டு ஆரம்பிப்பதனால் எல்லாத்துலேயுமே நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதனால் மரியன்னை எனக்கு என் வாழ்வில் ரொம்ப சிறப்பானவங்க. அதை நான் கண்டிப்பாக இதை இங்கே பதிவு செய்யணும்னு ஆசைப்படுகிறேன். மரியன்னைக்கிட்ட நம்ம நிறைய நற்குணங்களை பார்க்குறோம். உங்களுக்கு பிடித்த நற்குணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பைபிளில் இந்த கானாவூர் திருமணம் செய்தி எனக்கு ரொம்பவும் மனசுக்கு பிடிச்சது. அந்த திருமணத்தில் அவங்க திருவிழாவை சிறப்பாக நடத்தணுன்ட்டு இருந்தாங்க. ரசம் தீர்ந்து விட்டது என்னொன்னே முதல்ல பதட்டம் அடைந்தது மரியன்னை தான். உடனே ஓடி போய் ஆண்டவரிடம் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இவர்கள் கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் அந்த திருமணத்தையே ஒரு சிறப்பான ஒரு திருமணத்தை ஆக்கினார். அது என் மனசில் எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி தான் என் வாழ்விலும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். மரியன்னை கிட்ட உதவி செய்கிற மனப்பாங்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறீங்களா, உதவி செய்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக நான் மரியன்னை எனக்கு வாழ்வில் செஞ்ச அத்தனை சிறப்புகளுக்காகவும் அதை நினைத்து இந்த நிறுவனத்தை கூட நான் ஏற்படுத்தியிருப்பதே ஒரு 10 குடும்பம் என்னால் பிழைக்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் மரியன்னை தான். அவர்கள் தொடர்ந்து செய்யும் உதவியால் தான் என்னால் அதை செய்ய முடிகிறது என்று நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம், பார்க்குறோம், பழகிறோம். அதே மாதிரி புனிதர்களையும் அவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட வாழ்க்கை நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணோம். அது மாதிரி மரியன்னை கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விடயம் அப்படின்னா இதாக இருக்கா? மரியன்னை ஒரு தாய்ப்பாசம் உள்ளவங்க. எப்போதுமே நம்மளே சின்ன வயசில் எதாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட தான் ஓடி போய் எந்த காரியத்தையும் நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் மரியாவும். அவங்கக்கிட்ட எது கேட்டாலும் தட்டாமல் கொடுப்பார்கள். அது ஒரு நல்ல ஒரு இதுவாக நான் நினைக்கிறேன். மரியன்னை கிட்ட எது கேட்டாலும் தட்டாமல் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் அது மாதிரி வேண்டுதல் செஞ்சு அவங்களுடைய பரிந்துரையால் பெற்ற வரம் ஏதாவது இருக்கா? நான் தொடக்க காலத்தில் இந்த லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது என் நண்பர் ஒருத்தர் அயல்நாட்டுக்கெல்லாம் நாங்கள் வியாபார விஷயமாக போவோம். அப்போ அவர் என்னை லூர்து அன்னை ஆலயத்துக்கு அழைத்துட்டு போனார். அந்த சமயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் லூர்து அன்னையினுடைய சிறப்பு, அவங்க காட்சி கொடுத்தாங்கன்றது தெரியும். பட் அதை நான் அவ்வளோ ஒரு இதுவாக எடுத்துக்கல. பட் அதுக்கப்புறமேல்ட்டு நான் ஐரோப்பாவுக்கு போகும்போதுமெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்வேன், இதுவரைக்கும் 17 தடவை லூர்து அன்னையின் ஆலயத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் போகும்போதெல்லாம் கேட்ட வரத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, என்னுடைய கம்பெனி நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. இதுக்கு முன்னால் இருந்த கம்பெனிலையும் நிறைய குடும்பங்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. இதெல்லாம் காரணம் மரியன்னையினுடைய ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். நான்
நீங்கள் மிக சிறந்த அனுபவம் உள்ள ஒரு தொழில் அதிபர் இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையில். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் தொழில் முனையணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, ஒரு மூத்த தொழில் அதிபரா? முதலாவது, இளைஞர்கள் வந்து வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் சேரணும்ட்டு ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சிறந்த தொழில். இன்னும் போக போக லாஜிஸ்டிக்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லாஜிஸ்டிக்ஸில் சேரும்போது எல்லா இளைஞருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நம்பிக்கையோடவும் உண்மையாகவும் உழைக்கணும், கடினமாகவும் உழைக்கணும். நான்லாம் வந்து ரொம்ப கடினமாக உழைத்தனால்தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். என்னை போலவே இந்த இளைஞர்கள்லாம் வந்து கடுமையான உழைப்பை போட்டு, லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்ட் இல்லை, இது வாஸ்ட் சப்ஜெக்டு. ரெண்டாவது, இதை புரிஞ்சுக்கிட்டு இன்டலெக்சுவலாக நான் வந்து செஞ்சால் சிறந்து வழங்கலாம், பெரிய லெவலுக்கு போகலாம். இதுதான் நான் இளைஞர்களுக்கு நான் சொல்வது. லாஜிஸ்டிக்ஸ் ஒரு சிறந்த தொழில் தான். இதை நீங்கள் வந்து அணுகிறது வந்து ரொம்ப உங்களுக்கு லாபகமாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய நேரத்தை கொடுத்து எங்களோடு உங்களது செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்காக மத தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு உங்களுக்கு ரொம்பவும் நன்றி சொல்கிறேன். என்னுடைய செய்தி வந்து இளைஞருக்கெல்லாம் வந்து போகும், அவங்களுக்கு பலனடைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. வணக்கம். வணக்கம். இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது ASW ரிலையபிள் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் திரு அந்தோணி ஞானசேகர் அவர்கள். ஐயாவின் அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு பாடமாக, உந்துதல் சக்தியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவத்தை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எல்லாமல்ல இறைவாம், உம் திருமகனின் தாயும் எங்கள் அன்னையுமாகிய கன்னிமரியாவை அமல உற்பவியின் அரசியே என்று சொல்லி நாங்கள் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். ஆண்டவரே, திரு அவையினுடைய போதனைப்படி அன்னை கன்னிமரியாள் உம் திருமகனை இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையாக கொடுக்க வேண்டி இருந்ததினாலே நீர் அவருக்கு மனுக்குலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற பாவ நிலையிலிருந்து ஒரு விதிவிலக்கு கொடுத்து அன்னை மரியாவை கருவுற்ற அந்த வேளையிலே அவரை பாவம் இல்லாதவராக நீர் பிறக்கச் செய்தீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்னை கன்னிமரியாள் பாவம் இல்லாமல் உற்பவித்தார், பிறந்தார் என்பதை விட தனது வாழ்நாள் முழுவதும் பாவமில்லாமல் வாழ்ந்தார் என்பதே மிக பெரிது. ஆண்டவரே, இதற்காக அந்த அன்னையை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த உலகில் வாழும் நாங்கள் அனைவரும் எவ்வாறு பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் திகழ்ந்தார். அவரது வேண்டுதல்களால் நாங்களும் பாவம் இல்லாதவர்களாக இந்த உலகிலே வாழ எங்களுக்கு வழிவகையும் காட்டியிருக்கின்றார். ஆண்டவரே, அவரது வேண்டுதலால் எங்கள் அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாங்கள் பாவம் இல்லாதவர்களாக எங்களுடைய உள்ளத்தின் அளவிலும் செயல்பாடிலும் உரையாடல்களிலும் இன்னும் இந்த உலகில் நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் பாவம் இல்லாதவர்களாக வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். தாயே மாமரி
தஞ்சம் தாராய் தாய்மரி. மாய உலகினில் காப்பாய் தாய்மரி. தாயே மாமரி தஞ்சம் தாராய் தாய்மரி. மாய உலகினில் காப்பாய் தாய்மரி. கடல்தனில் துயரில் மூழ்கையில் இன்பமாக இனிக்கும் உன் இனிய நாமமே. துன்பக் கடல்தனில் துயரில் மூழ்கையில் இன்பமாக இனிக்கும் இனிய நாமமே. தாயே மாமரி தஞ்சம் தாராய் தாய்மரி. மாய உலகினில் காப்பாய் தாய்மரி. நடுவினில் முளைத்தலீலியே முப்பொழுதும் கண்ணியே மகிழ்ந்து வாழ்த்துவோம். முட்கள் நடுவினில் முளைத்தலீலியே முப்பொழுதும் கண்ணியே மகிழ்ந்து வாழ்த்துவோம். தாயே மாமரி தஞ்சம் தாராய் தாய்மரி. மாய உலகினில் காப்பாய் தாய்மரி. தாயே மாமரி தஞ்சம் தாராய் தாய்மரி. மாய உலகினில்